வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங்கை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப்புன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எரேஸ் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ண தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே எனி ஒன் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் சைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப் சைஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை வந்துட்டு -50 வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் நம்ம செட் பண்ண போகிறோம். கீழே கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதில் எந்த அளவுக்கு தேவை. அதுக்கப்புறம் பிரைட்னஸை கம்மி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். இப்போது டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கீழே எகைன் பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை சுற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேடோ மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நியூ டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மேலே டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை டெலீட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரியை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஒன் பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இது வந்து செட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளர் ரேஷியோன்னு இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஐக்கான கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இப்போ சேவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஷேடோ செட் பண்ண இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த இடத்துல நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா கீழே பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பர்த்டே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அந்த ஷேடோ மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கும் பர்த்டேன்றதுக்கு கீழே, அதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும், நான் எந்த இடத்துல செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த இடத்துல பர்த்டே இல்லாமல் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் பேலன்ஸ் இருக்குது, எடிட்டிங்கை பண்ண போகிறோம். வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணணுன்றதை சொல்லிடுறேன், கண்டினியூவாக பாருங்கள். இப்போ ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டியூன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா செட்டிங் இருக்கும், அதில் ஒவ்வொரு செட்டிங்குமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கீழே எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நிறையா அந்த ஃபேஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும், அதில் எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நன்னு கொடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படியே அதில் அப்படின்னா ஸ்கின் ஸ்மூத் வரும். வேணும் அப்படின்னா ஸ்கின் ஸ்மூத்தை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிடிஎலை கிளிக் பண்ணி டிடிஎலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவாக எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பார்த்துருவோம். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா எடிட்டிங்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஸில் வந்துட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க.
கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் ஒரு வேளை உங்களுக்கு டெலிகிராமில் இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மியூசிக் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்களாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ்னாலையும் எடிட் பண்ணிக்கோங்க, வீடியோனாலையும் இதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.